அந்த விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறித்தும் மேன்மை உனக்கே இருப்பதாக. அந்த மேன்மையை பாருங்க. மேன்மை அப்படின்னா என்ன? அந்த ஒரு உரிமை, அதை செய்கிற அதனுடைய பொறுப்பை உங்கள்கிட்டயே நான் விடுறேன். ஆனால் வெளியே எடுப்புகிற மேன்மை என்னுடைய கடவுளிடம்தான் இருக்கிறது. அதை அப்புறப்படுத்துகிற மேன்மை என்னுடைய கடவுள், குணமாக்கும் மேன்மை என்னுடைய கடவுள், மன்னிக்கும் மேன்மை என்னுடைய கடவுள், கிருபையின் மேன்மை என்னுடைய கடவுள். ஆனால் அது வேணுமா வேணாமா என்கின்ற மேன்மை உன்னிடம் விடுகிறேன். யூ டிசைட். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கு. நாளைக்கு செத்து போயிட்டா என்னப்பா பண்ணுவேன்? அப்படிதான் சொல்கிறோம். பிள்ளைங்கள்லாம் இப்போ எப்படின்னா யூஎஸ் போயிட்டு ஒரு ஆன்சைட் போயிட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சிடும். இங்கே போயிட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சிடும். சிங்கப்பூரில் போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சிடும். போய் பேசுகிறவங்களே, வெளிநாடு போய் எல்லாம் சம்பாதிப்பேன்னு சொல்கிறவங்களே, அதுக்கும் பைபிள் வசனம் இருக்குது. யாக்கோபு தெளிவாக சொல்கிறாரு. அங்கே போயிட்டு இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்கிறியே, நாளைக்கு எப்படிப்பா நீ புகையாச்சப்பா, நீ ஊதி தள்ளிட்டா என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சு இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லாத. அது முடியாது. இன்றைக்கே அது நடக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் நீ உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. இப்போ இருக்க உன் நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்கு. ஏற்கனவே கேடில் தான் இருக்க. நீ இதை விட அதிக கேடு வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு? இனி பாவம் செய்யாதே. இங்கே பார்வோனிடத்திலே மூசை சொன்னது அதுதான். அதிக கேடானது ஒன்றும் வராமல் இப்போவே ஒத்துக்கிட்டினா நல்லது, இல்லை நாளைக்கு என்று சொன்னார். அதை விட மாவு பிசைகிற தொட்டியில் ஏறுற தவளையே கேடு. ஆனால் நாளைக்குன்னு சொன்னினா இதை விட அதிக கேடு. நம்முடைய சொற்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் எந்த காரியத்தை குறித்தும் நாளை என்பது இருக்கக்கூடாது. மிக முக்கியமான ஒன்று. எதெல்லாம் பாவம் அப்படின்னு லிஸ்ட்டு போடும்போது அதில் எல்லாமே வரும். நம்ம பாவத்து லிஸ்ட்டை போடுறதே இல்லை. இன்றைக்கு நம்முடைய எண்ணம் சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், பரலோகத்தின் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கூட பரவாயில்லை, நரகத்தின் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நரகம்னு ஒன்று இருக்குன்றதை நம்பாதவன் தான் அதிகமாக பாவம் செய்கிறான். இல்லை, பரலோகம் இருக்குது அதனால் நான் பாவம் செய்யலைன்னு சொல்கிறத காட்டிலும், ஏன் பாவம் செய்யாமல் இருக்கேன்னா நான் பரலோகம் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, பரலோகத்தின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கூட பரவாயில்லை, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை நம்புங்கள். அதை நம்பலைன்னா தான் பாவத்தில் விழுவோம். அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தில் விழுவதற்கு காரணம் என்ன என்றால், நரகத்தின் மேல் முழுமையாய் நம்பிக்கை இல்லை. நரகம்னு ஒன்று இருக்குன்று நமக்கு நம்பிக்கை இல்லை. 100% அது ட்ரூன்னா நம்ம கிட்ட போக மாட்டோம், அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஏனென்றால் எனக்கு சரியானது எது என்று நினைத்து கொண்டிருப்பதினால்தான் அநேக காரியங்கள் பிரச்சனையில் வருது. பார்வோனுக்கு அதான் நடந்தது. நான் சொல்கிறது கரெக்டு, நான் டிசைட் பண்ணது கரெக்டு, என்னுடைய முடிவு சரியானது என்று நினைத்தார். அது தவளைகள் மூடிக்கொண்டது. ஊரே தேசமே நாற்றம் எடுத்தது. ஒன் மோர் டே. தவளையின் வாதை என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் எதையெல்லாம் விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலக வேண்டும். அதற்கு நாம் மற்றவர்களை காரணம் சொல்லக்கூடாது. நம்ம அநேகமாக மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறோம். அவங்க அப்படி பண்ணால் அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நோ, ஆண்டவர் அப்படி சொல்லலையே. ஒருவன் உன்னை பலவந்தப்படுத்தினால் 2 மைல் தூரம் கூட ஓடுனார். அப்போ அதெல்லாம் என்ன, எதுக்கு? சும்மா படிக்கிறதுக்கா? மனப்பாட வசனமா அது? என் வாழ்க்கையில் நான் அதை நிச்சயமாக அபியாசப்படுத்தவில்லை என்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல. ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன். வேர்ட் ஆஃப் காட் வந்து எனக்கு தான் அது முதல்ல, ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. அதற்கு பின்பு தான் அடுத்தவர்களுக்கு. ஆனால் நான் என்ன நினச்சிடுறேன், என்ன மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது, நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நோ,
பார்வோன் அப்படி நினைத்ததினால்தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்கே நடந்தது. அவரால் அவர் குடும்பம் அழிந்தது, அது முக்கியம். அவருடைய வேலைக்காரர்கள் வரை அங்கே அடைந்தார்கள், துன்பப்பட்டார்கள். அந்த ஒருவருடைய பாவம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவருடைய ரட்சிப்பு குடும்பத்தை ரட்சிக்கும் என்றால் ஒருவருடைய பாவம் குடும்பத்தையே சிட்சிக்கும், நிச்சயமாக அது சிட்சிக்கும். அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சம்பந்தம் இல்லாமல் எல்லார் வீட்லேயும் எல்லோர் வீட்டிலும் தவளை. அப்போ மோசே சொற்படி செய்தார், கடவுள் மோசேயின் சொற்படி செய்தார், ஆனால் தவளைகளை செத்து போக செய்தார். அது பார்த்தீங்களா? ஏனென்றால் அதுக்கு உண்டானது அது கரெக்டாக நடக்கும். ஆண்டவர் மோசே சொன்னார், எஸ் போய் ஜெபம் பண்ணுறார். யாருக்காக ஜெபம்? பார்வோனுக்காக ஜெபித்த மோசே, பார்வோனுக்காக ஜெபித்த மோசே. நான் அது மாதிரி ஜெபிக்கிறேன்னா, எனக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா? ஜெபிப்போம். கர்த்தரே அவளுடைய இருதயத்தை மாற்றும். வேலை கொடுக்குறது அவருக்கு, அவர் சும்மா தானே உட்காந்துருக்காரு. அவளை மாத்திரு, இவளை மாத்திரு, நீ மாறு. முதல்ல நீ மாறலைன்னா உன் வீட்டில் தான் தவளை சுற்றின்னு இருக்கும் இல்லையா? நிறைய அப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது. ஏன்னா நான் கரெக்டு, அதுதான் தப்பு. முதல்ல பார்வோனிடம் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், கர்த்தர் நமக்கு பார்வோன் மூலமாக கற்றுக் கொடுப்பது எது என்றால், நான் எடுத்த முடிவு சரி என்று நினைக்காதே. இல்லை, அது வார்த்தையோடு ஒத்து போகிறது என்றால் அது சரி, இல்லை என்றால் கிடையாது. ஏனென்றால் நாம் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். புதிய உடன்படிக்கையில் கல்லெறிதல் கிடையாது. எத்தனை முறை கல்லெறிகிறோம்? எப்போ பார் கல் தூக்கு, உடனே கல்லெடு அடி. இல்லை, கல்லெறிதல் என்பது கிடையாது. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் எல்லாமே மாறிடுச்சு. அடுத்தவர்கள் இடரல் அடையாதபடிக்கு, இடரலே கூடாதுன்றார். மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? ஹிண்ட்ரன்ஸ், அதுவே தப்பு, அதுவே பாவம் என்று இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி, அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு அழுத்து, மேலெல்லாம் வந்துட போகிறான். ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பார்த்தீங்களா? எந்திரக்கல்லை கட்டி உள்ளே போட்டாலே மேலே வர முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு? இன்னும் போட்டு நல்லா உள்ளே அழுத்துன்றாரு. இடரல், என் சகோதரனுக்கு இடரலா, என் சகோதரிக்கு இடரலா, என் தாய்க்கு இடரலா, என் தகப்பனுக்கு இடரலா, என் மகனுக்கு இடரலா, என் மகளுக்கு இடரலா, என் மருமகனுக்கு இடரலா, என் மருமகளுக்கு இடரலா இருந்தால் உன்னை கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அழுத்துன்றார். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் அதை மாதிரி செஞ்சால் ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவார்? உள்ளே தான் போட்டு அழுத்துவார். நீ தவளையோடு தான் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே வரணும்னா, டோன்ட் திங்க் யூ ஆர் ரைட்.